இந்த 85வது சங்கீதத்தை நான் இப்போ 3வது தடவை எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியை ஐயா நம்ம எத்தனை தடவை எப்பவும் சங்கீதத்தை எடுத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 வருஷமாகவே அந்த 150 சங்கீதத்துக்குள்ளே தான் ஏதாவது ஒரு சங்கீதத்தை எடுத்தாக வேணும். அதனால் இந்த பகுதியை எடுக்கும்போது நம்ம வளர்ச்சிக்கு தகுந்தால் போல ஆலோசனைகளும் சத்தியத்தின் வெளிப்பாடுகளும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு தடவை நீங்களே உங்கள் சத்தியத்தை ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் வளர்ச்சிக்கு எப்படி வளர்ந்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வெளிப்படும். அந்த சாரங்கள் வெளிப்படும். ஞானம் அல்ல, தெய்வ பயத்தின் அடிப்படையில் தேவனை பின்பற்றுவதன் தன்மையில் தான் உங்களுக்கு வேத வசனத்தில் இருக்கிற மறைபொருள் கருப்பொருட்கள் உங்களுக்கு வெளிப்படும். அநேகருக்கு சத்தியங்கள் வெளிப்படுவது இல்லை. ஏனென்றால் இந்த சத்தியமே அவங்களுக்கு போய் கிடைத்தது இல்லை. அநேகர்களுடைய காரியங்களில் அப்படி தான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். வேதவசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் வியாதியை குணமாக்குகிறார். இந்த அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன் வியாதியோடு இருந்ததாக சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத சிலர் வியாதிங்கிறாங்க. நாம் புரிஞ்சு கொள்ள மட்டும் அது ரோமர் 7வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற நான் விரும்பாத ஒரு தீமை எனக்குள்ள கிரியை செய்கிறது, மாம்சத்தின் கிரியை செய்கிறது, அது என்னை கொட்டும் சாத்தானாக இருக்கிறது. அந்த காரியத்தை தான் நான் வியாதின்னு எழுதுறதாக நான் எடுத்துக்கொண்டேன். ஆனால் அநேகர் பிரசங்கிக்கும் போது கண்ணில் நீர் வடிந்தது, மேல்காலெலாம் அடிபட்டிருந்ததுனால அவங்க முறிவுகள் இருந்தது, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எப்படியோ தெரியல. நான் புரிந்து கொண்ட மட்டும், நான் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆலோசனையை மட்டும் சரீர பிரச்சனையை காட்டிலும் ஆவிக்குரிய காரியங்களை தான் அவன் அதிகமாக எழுதியிருக்கிறதுனால அவனுடைய வியாதி மாம்சத்தின் பிடி, அதெல்லாம் நான் புரிந்து கொண்டேன். இப்போ இந்த 85வது சங்கீதத்தில் விடிய காலம் 9 மணியே சரியாகல, அதுக்குள்ளே கொட்டாய் விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. 85வது சங்கீதத்தில் மகிமை வெளியரங்கமாகுவது எப்படி, அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தேசத்தில் இப்போ கொஞ்ச நாளாகவே மகிமை, பிரசன்னம், அக்னி அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மகிமை நமக்குள்ள மட்டுமல்ல, தேசத்தில் நம் மூலமாய் வெளியரங்கமாக வேண்டும். அந்த காரியத்துக்கு நமக்குள்ள என்ன கிரியைகள் நடப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அன்னைக்கு உடைய ஒரு சத்தியம். நன்றியோடு கூட துதிக்கிறேன். அநேக அல்லேலூயா சில சத்தியங்கள் வேத வசனத்தை சரியானபடி நடைமுறைப்படுத்தாதவர்களுக்கு சத்தியம் புரிவதில்லை. சத்தியம் என்பது வேத வசனத்தில் மறைந்திருக்கிற கருப்பொருள். அந்த கருப்பொருள் உனக்கு வெளிப்பட்டாலும் நீங்கள் அநேக காரியங்களில் உயிர்ப்பிக்கப்பட முடியும். நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாதான் மறைமுகமாக இருக்கிற ஆவியானவர்னால் தெளிவுபடுத்தக்கூடிய ஆண்டவரே கருப்பொருளாகிய ஆத்மாவுக்கு ஏற்ற ஆகாரத்தை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அநேக கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ பிரசங்கங்கள் நடக்கிறது. அந்த பிரசங்கங்களின் சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வசனத்தை அப்படியே பிரசங்கிக்கிறார்கள். ஏன் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்பதை கூட பிரித்தெடுக்க முடியாதபடி பழைய ஏற்பாடு காரியங்களை சிலுவையில் தேவன் பிரித்து அதை ஆவியாய் மாற்றினார். பழைய ஏற்பாடு மாம்சத்துக்குரியது, புதிய ஏற்பாடு ஆவிக்குரியது. இதை ரெண்டையும் ஒப்பிடணும். அப்படின்னு ஒப்பிடலைன்னா நீங்கள் உங்களுக்கு பரலோக வாழ்க்கை இல்லைன்னே வேதம் சொல்லுகிறது. அதனால் இன்றைக்கி நன்றியோடு கூட துதிக்கிறேன். அநேக ஆலோசனைகள், அநேக பிரசங்கங்கள் வேத வசனத்தை அப்படியே பச்சையாகவே பேசுகிறபடினாலே ஜனங்களும் உருவாக்கப்படுகிறவர்கள் அந்த மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த எழுப்புதலின் ஆதாரமே சத்தியத்தின் வெளிப்பாடு. நீங்கள் அல்லேலூயா வசனம் எவ்வளவு நாள் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம்.
ஆனால் நீங்கள் எவ்வளவு சத்தியத்தை வசனத்தை நடைமுறைப்படுத்தி உங்கள் ஆத்மாவில் உங்கள் சரீரத்தில் கிரியைகளின் மூலமாய் ஆத்மா புதுப்பிக்கிறதின் மூலமாய் மறுரூபமாகியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் வரப்போகிற காரியங்களை அறியும்படியாய் சத்தியம் நமக்கு வெளிப்படும். நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு ஆளை நடத்துவதற்கு, ஒரு சபையை நிலைநிறுத்துவதற்கு, ஒரு தேசத்தை அசைப்பதற்கு கண்டிப்பாக சத்தியம் தேவை. வசனமே சத்தியம்னு எழுதியிருக்கு. ஆனால் அதை சொல்கிறாங்க, சத்தியம்னா என்ன? வசனமே சத்தியம் அப்படிங்கிறாங்க. அது எழுதியிருக்கு, யோவானில் எழுதியிருக்கு. வசனமே வசனத்தில் உள்ள கருப்பொருள் தான் சத்தியம் என்பதை போதிப்பதில்லை. அது ரைட் போகட்டும். புரியாதவர்கள், யாருக்கு ஒரு காரியம் புரியலையோ தன்னை புரியலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த காரியத்தை எதிர்த்து நிற்கிறவர்கள் தான் அதிகம். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு ஆளை நான் இப்படி நடத்தணும் அப்படின்னுட்டு நான் சத்தியத்தினில் எடைபடுவது உண்டு. இவனுக்கு இந்த ஆளை இப்படி கண்டிக்கணும், இப்படி போதிக்கணும், இப்படி செயல்படுத்தணுங்கிறத நான் சத்தியத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து அறிவது உண்டு. ஆனால் இது இந்த பொய் ஞானம் மெய் ஞானம் இருக்குது. தேவஞானம் மெய் ஞானம், உலக ஞானம் பொய் ஞானம். இந்த பொய் ஞானத்தை பெற்றிருக்கிறவர்கள் மெய் ஞானத்தை அறிவதில்லை. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மகிமை எப்படி வாசமாகும்? நமக்குள்ள மகிமை தங்குவது மட்டுமல்ல, நீங்கள் மறுரூபமாவதின், இயேசுவை போல் மாறுவதின் வெளிப்பாடு தேவ மகிமையின் சாயல். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். பார்த்தாங்கன்னா நீங்கள் மகிமையின் சாயலிலே வெளிப்படுகிறீர்கள். நான் எங்கள் அப்பாவுடைய சாயல் அல்லது எங்கள் அம்மாவுடைய சாயலாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை போல மாற மாற முகம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்முடைய சாயல், அந்த மனுஷனுக்கு உள்ளே இருக்கிற மனித ஆவி அல்லது பிசாசின் ஆவி நமக்குள்ளே இருக்கிற தேவனை கண்டுகொள்ளும்படியாய் பிரதிபலிக்கிறோமே, அதான் தேவ மகிமை. நீங்கள் சீனாய் மலையில் கண்ட மகிமையும் இயேசு உயிர் திறந்த பிறகு உள்ள மகிமையும் இணைக்கக்கூடாது. அது சீனாய் மலையில் கண்ட மகிமை வேறு. ஆனால் இதுக்கு ஒப்பிடுவதற்கு தான் அந்த ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கு. அது அல்லையா, அது நிழல். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது நீ இயேசுவை போல மாறும் பொழுது அந்த மகிமை உங்கள் மூலமாய் வெளியரங்கமாகும். வேதம் சொல்லுது, அது மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். அந்த தேவ சாயலின் மகிமை உங்கள் மேலே வெளிப்படணும். சிலர் உங்கள்கிட்ட சத்தியத்தை நீங்கள் அறிந்திருந்தீர்கள், ஆனால் வேத வசனத்தை அறிந்து மறுரூபமாயிருந்தீர்களானால், வேத வசனத்தில் வளர வேண்டும் என்ற தாகமுடையவர்கள் உங்களை தேடுவார்கள், உங்களோடு பேசுவதற்கு தேடுவார்கள். உங்களோடு அலலியா நிறைய நேரங்களை செலவழிக்கவும், உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கவும், உங்களுக்கு கீழ்ப்படியவும், உங்களுக்கு பயந்திருக்கவும் அவர்கள் நாடுவார்கள். யாருன்னா சத்தியத்து வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறவர்கள். அப்போ நம்ம மேலே மகிமை வெளியரங்கமாகுதுன்னு அர்த்தம். இந்த காரியம் நீங்கள் நான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பேசாமல் போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இதே மகிமை தெருவில் போகும்போது நான் கிறிஸ்தவன்னு சொல்ல வேண்டாம், இவருக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாருன்னு உங்களை அறியாதவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும். உங்களை இதுவரை பார்த்திராதவர்கள் அல்லையா உங்கள் பேரை அறிக்கை செய்ய வேண்டும். நீ உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறத அல்லையா ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கக்கூடிய தன்மையிலே நீங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். அந்த மகிமை வெளியரங்கமாக வேண்டும். அந்த கட்டத்துக்கு வந்திருக்கான். நீங்கள் எத்தனை பேர் எந்திக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த நம்ம எவ்வளோ தூரம் ஆனவன்னா எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்போ எஸ்எஸ்எல்சியில் வந்து நிற்கிறோம், +2 வந்து நிற்கிறோம். இதில் நீங்கள் எவ்வளோ தெளிவு இருந்தீங்க அப்போ தான் பாஸ் ஆக முடியும். அல்லேலூயா, பாஸ் ஆக முடியும். அதனால் நான் முன்ன வந்தேன், நீ பின்ன வந்த அதெல்லாம் கிடையாது. நான் படிச்சிருக்கேன், 1000 தடவை சொல்லுவேன், படிச்சிருக்கேன், படிக்காதவன்லாம் கிடையாது. மகிமை உங்கள் மூலமாக வெளியரங்கமாக வேண்டும். பேதைகளை கொண்டு போய் தேவன் ஞானியாக்கிடுவார். ஆனால் தேவ மகிமை வெளியரங்கமாக உண்மைத்தன்மை வேணும், நீதி வேணும், பரிசுத்தம் வேணும். தேவனை முதலாவது தேடுதல் வேண்டும், ஆவியின் கனிகள் வேண்டும், அல்லது வேத வசனத்துக்கு அஞ்சி நடுங்குக வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் மூலமாக தேவ மகிமை வெளியரங்கமாகும். இல்லைன்னா தேவ மகிமை வெளியரங்கமாகாது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற ஒரு கெட்ட நினைப்பு உங்கள் மகிமையை மட்டுப்படுத்திவிடும். அதனால் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்.
இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம். நான் இப்படி சொல்றேன், பயந்தவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சொல்லுங்க. அவர்கள் மூலமாய் தேசத்தில் மகிமை வெளியரங்கமாகும். என்ன சொன்ன? யாருக்கு பயந்தவர்கள்? புருஷனுக்கு பயந்தவர்களா? தேவனுக்கு பயந்தவர்கள் அனுதினம் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் மூலமாய்த்தான் மகிமை தேசத்திலே வெளிப்படும். பழைய ஏற்பாடில் மகிமையெல்லாம் காண்கிற மகிமை, இப்போ இருக்கிற மகிமை புறம் உணர்கிற மகிமை. நீங்கள் உங்களை பார்த்த உடனே இந்த ஜாதின்னு சொல்லிடுவாங்க. அது சொல்லக்கூடாத அளவுக்கு நீங்கள் மாறி இருக்கணும். நீங்கள் உங்களை பார்த்த உடனே இந்த இப்படி கோபப்படக்கூடியவன்னு சொல்லிடுவான். ஆனால் அதெல்லாம் மாறி இருக்கணும். அப்போ தான் தேவ மகிமை வெளியரங்கமாகும். நீங்கள் தெருக்களில் போகும்போது ஜாதி சொல்லிடுவான், ஆனால் வெளியே போகும்போதே இன்னும் ஜாதின்னு கண்டுபிடிச்சிடலாம். அவனுடைய பேயின் சாயல். அல்லேலூயா. அந்த சாயலெல்லாம் மாறினாதான் அது எப்படி மாறினா, நீ தேவனுக்கு, தேவ வசனங்களுக்கு, தேவ பிரசன்னத்திற்கு, அல்லையா பாவத்திற்கு பயந்தீங்கன்னா உங்கள் மூலமாக அனுதினமும் ரட்சிப்பு ஏற்பட்டு உன்னை புதுப்பித்து உன் மூலமாக இயேசு வெளியரங்கமாவார். இயேசு வெளியரங்கமாவதுதான் தேவ மகிமை. அல்லேலூயா. கிரியைகளினால் அல்ல, உங்களை பார்த்த உடனே இயேசு வெளிப்படணும். உங்களை பார்த்த உடனே இயேசு தெரியணும். ஒவ்வொருவரும் இயேசுவாய் மாற வேண்டும். அப்படி மாறினா உங்கள் மேலே மகிமை வெளியரங்கமாக வரும். பயப்படாதபடி அதை பேச இதை பேச, அல்லையா அடுத்தவங்களை நீங்கள் மட்டம் தட்டிட்டாலே உங்களுக்கு மகிமை வெளியரங்கமாகுது. அடுத்தவங்களை அல்லையா சீப்போன்னு சொல்லிட்டாலோ, அடுத்தவங்களை இழப்பமாய் நினைத்துட்டாலோ, இது வந்து வேதம் சொல்லுது, அது என்னுடைய சகோதரர்னு இயேசு சொன்னார். அழகா சொன்னார் ஆண்டவர். நீ சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான். நான் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக கட்டளை. இதில் எந்த தன்மை குறைஞ்சாலும் உங்களுக்கு மகிமை வெளியரங்கமாகாது. அல்லேலூயா. மகிமை என்னையா செய்யும்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். சந்திக்கும் நீதியும் சமாதானமும். ஆமென். வேதம் சொல்லுது, கிருபையும் சத்தியத்தையும் ஒன்றை ஒன்று சந்தித்துக்கிட்டே இருக்கும். கிருபையும் சத்தியமே எப்போ வெளிப்பட்டது? நீங்கள் யோவான் 1:17 வாசி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டது. ஏன் அப்படி வெளிப்பட்டதுன்னா, இயேசு தான் பாவிகளை ரட்சிக்க வந்தார். தகுதியற்றவனை தகுதிப்படுத்த முடியாது வந்தார். நான் தகுதி இல்லையா? இயேசு மரித்ததுனால நான் தகுதியானேன். அல்லேலூயா. நான் என்னுடைய ஆயுசு குறைந்தவன், என்ன நீடிய ஆயுசு தந்தது இயேசுவோட மரணம். நான் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் தேவன் அல்லையா பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்ட காரணம் இயேசுவின் மரணம். நான் அஞ்ஞானியாக இருந்தேன், இப்போ ஞானியாக இருக்கிறேன். தேவ வசனத்தை அறிந்ததுனால ஞானியாக இருக்கிறேன். இது இயேசுவின் மரணத்தின் அடையாளங்கள். அல்லேலூயா. இது என்னது? நான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த ரட்சிக்கப்படுவதற்கு அல்லேலூயா கவனிக்கணும். யாரும் விட்டுறப்படாது, ஓட்ட விட்டுறப்படாது. ஆட்களே நிறைய குறையா இருக்க மாதிரி இருக்குது. இந்த புள்ளிகள் இல்லாதனால ரொம்ப குறையா இருக்க மாதிரி இருக்குது. ரைட். இயேசுவின் நாமத்தினால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த கிருபை அல்லேலூயா என்னை வளர்ச்சி அடையும்படியாய் வசனத்தை சத்தியமாய் மாற்றி எனக்குள்ள அச்சடையாளமாய் மாறுகிறது. என்ன சொன்னேன்? முதல்ல இருந்து சொல்லணும். கிருபை நான் தகுதியற்றவன், என்னை தகுதிப்படுத்துறதுக்காக வசனத்தை அது என்னமா மாற்றி கொடுக்கு, சத்தியமா மாற்றி கொடுக்கு. என்னது? கிருபை. நான் சத்தியத்தில் மாறுறேன். கிருபையிலிருந்து சத்தியத்துக்கு மாறுறேன். இயேசுவை போல மாறுகிறேன்.
உடனே சத்தியத்தை தேடுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்க, எனக்கு அறிவில்லை, அந்த வசனத்தின் அர்த்தம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் தேவன்கிட்ட போகிறேன், மனம் திரும்புகிறேன். அவர் கிருபை தந்து வசனத்தில் உள்ள சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தினாலே நான் கிருபை பெறுகிறேன், கிருபையினாலே சத்தியத்தை பெறுகிறேன். இப்போ அதில் என்ன ஆகுது? நான் மறுரூபமாகி தேவ மகிமை வெளிரங்கமாகிறேன். எனக்குள்ள கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறதுனால சொல்லுங்க, நான் இயேசுவை போல மாறி என் மூலமாய் தேவ மகிமை வெளியரங்கமாகிறது. ஒன்று சந்திச்சுக்கிட்டே இருக்கு. கிருபையும் சத்தியமா எப்படி சந்திக்கி? நான் மறுரூபமாகணும். எனக்கு வசனத்தில் உள்ள சத்தியம் தெரியல, ஆனால் கிருபை தர்றாரு. கிருபை வந்து எனக்கு வசனத்தில் உள்ள சத்தியத்தை எனக்கு எடுத்துறாரு. நான் வளர்றேன், அடுத்தால வளருக்கு வாஞ்சிக்கிறேன். எனக்கு வசனம் இருக்குது, சத்தியம் தெரியல. ஆண்டவரே கிருபை தாருங்க, எனக்கு கிருபை கிடைக்குது. சத்தியத்தை மாற்றுவதற்கு அது ஒன்று எனக்கு இதுக்குள்ளே சந்திச்சுக்கிட்டே இருக்கு. கிருபை இல்லைன்னா உங்களால் வேத வசனம் வாசிக்க முடியாது. கிருபையினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்ட. கிருபை இல்லைன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. கிருபை தேவனை போல வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எதை இழந்தாலும் இழக்காட்டாலும் கிருபை இழந்துடக்கூடாது. மாயையை நம்பி கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு வேதம் சொல்லுது. மாயை என்னது? உலகத்தன்மையை நம்பி கிருபையை போக்கடிக்கிறார்கள். பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். உங்களுடைய கிருபை பெரியது. கிருபை பெரியது. பெருசு என்னையா செய்யுது? பணம் தருதா, வீடு தருதா, காடு தருதா? இல்லை, என்னை புதுப்பிக்க அது கிருபை அதிகமாக எனக்கு உதவி செய்கிறது. எனக்கு கிருபை எதுக்கு வேணும்? என்னை இயேசுவை போல மாற்றுறதுக்கு மட்டும் கிருபை இருந்தால் போதும். மற்றதெல்லாம் சாதாரணமாக எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இயேசுவை போல மாறணுமா, பணம் வேணுமா? இயேசுவை போல மாறணுமா, அபிஷேகம் வேணுமா? இயேசுவை போல மாறாம நீங்க பெற்றுகிற அபிஷேகம் தேவனுடைய அபிஷேகம் அல்ல. அல்லேலூயா. அடுத்த என்ன எழுதிருக்கு? 10ல் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அன்பு கூறுகிறது. முத்தத்தின் அடையாளம் என்னது? அன்பு கூறுகிறது. என்னது? நீதியும் சமாதானமும். நீதி என்னது? சட்டத்தின்படி நடப்பது. நீதி என்பது வசனத்தின்படி நடப்பது. அல்லேலூயா. இது என்ன செய்து? நான் வசனத்தின்படி நடக்க எனக்கு சமாதானத்தை தருகிறது. ஐயா, சங்கடம் தான் வசனத்தின்படி நடக்க எனக்கு ஆத்தும சந்தோஷம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. நான் ஐம்புலன்களையும் அடக்கி தேவனுக்குள்ளே நடக்கும்போது எனக்கு உலகம் தரக்கூடாத சமாதானம் என் இருதயத்தை நிரப்புகிறது. அல்லேலூயா. அப்போ ரெண்டும் அன்பு கூறுகிறது. என்னது? நீதியும் சமாதானம். வசனத்தின்படி நடந்தால் சொல்லுங்க, சமாதானம் கிடைக்கும். அது சமாதானத்தில் இருக்கிறவன் வசனத்தை தேடுவான். அல்லேலூயா. வசனம் நீங்க கைகொள்ள சட்டத்தை கைகொள்ள, கற்பனையை கைகொள்ள, கட்டளையை கைகொள்ள உங்களுக்கு வந்து சமாதானம் உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறது உண்டு. ஐயா, எனக்கு வீட்டில் இப்படி பிரச்சனை, என் கணவர் மூலமாக இப்படி பிரச்சனை, மனைவி மூலமாக பிரச்சனை, எத்தனையோ பேர் ஃபோன் பண்ணுறது உண்டு. நான் அவங்கள பூரா யார் பக்கம் திருப்பவும் தெரியுமா? உடனே சிலுவை பக்கம் அல்லது வேத வசனத்தின் பக்கம். அவங்க என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும், வசனத்தின் பக்கம் திருப்பு. வசனத்தின் பக்கம். இந்த வசனத்தை 100 தடவை சொல்லுங்க. இந்த இல்லை வேதத்தை இந்த பகுதியில் பூரா வாசிங்க. அல்லேலூயா. ஒரு படித்த மேடம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஐயா, எங்கள் வீட்டில் இப்படி பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? நான் அந்த மாநில அளவுலேயும் பரீட்சை எழுத வேண்டியிருக்கு, ஸ்டேட் அளவுலேயும் பரீட்சை எழுத வேண்டியது இருக்குது. நான் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்க்க அவ்வளோ மறந்து போகுது. பிள்ளைகள் கேளுங்க, உங்களுக்கு தான். நான் எவ்வளவு நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, நான் இந்த பதவியில் இருக்கேன், வீட்டுக்காரர் இந்த பதவியில் இருக்கார். எனக்கு 2 பிள்ளைகள் பையங்க இருக்காங்க. ஆனால் இப்போ என்னமோ பிரதர் தெரியல, நான் அந்த படிக்க வேண்டியதை பூரா படிச்சுட்டு நான் அல்லேலூயா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவ்வளோ மறந்து போயிடுது.
இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் தான் சொல்லணும் என்ன செய்யணும். நீங்கள் சொல்லுங்க சார் தான். நான் அதான் சொன்னேன். ஒரு அதிகாரம் வாசிங்க, அது 10 தடவை 20 தடவை வாசிங்க. நீங்கள் ஒரு 5வது வசனத்தை வாசிக்கும் போது 6வது வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். இந்த செல்லு வந்தது எல்லாம் மெமரி பூரா அவுட் ஆகிடும். நல்ல ஞாபகசாலி மனுஷன் என்ன எவ்வளோ வருஷங்கள் முந்தி நடந்தாலும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுருப்பான். இப்போ இந்த செல் வந்த உடனே எல்லாம் மறந்து போச்சு. இல்லையா? ஸ்டீபன் நம்பர் என்னது? சிரிக்க. ஏவாள் ரூபன் நம்பர் என்னது? இது அவசரம். நமக்கு ஏடிஎம் கார்டு வேணும், ரூபா வேணும்னா ஏடிஎம் கார்டு வேணும், அதனால நம்பர் வேணும். இல்லையா? வேற நம்பர் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க? உங்க அம்மா நம்பர் வேற. இது அம்மா நம்பரு, ரூபன் நம்பரு எல்லாம் எதுக்கு தெரியுமா? அவசியம். அவசியம். நம்ம உட்கார்ந்தாது மனசுல குத்தியாவது 52 74 15 16 படிச்சு வச்சுப்போம். ஏன்னா அவசியமே. மற்ற ஒரு நம்பரும் மெமரியில் நிற்க மாட்டேங்குது. அவ்வையார் நம்பர். இந்த செல்போன் வருவதுக்கு முந்தி 10 செல்போனுடைய நம்பர்னாலும் அவங்க ஞாபகத்தில் வைக்கக்கூடிய பலன் இருந்தது. இன்னைக்கு அந்த பலன் போக காரணம் என்ன தெரியுமா? நம்ம கூகுள் அடிச்சா தான் எல்லாம் வந்துருமே. அதை போட்டு என் மனசில் வைப்பானே. உண்மையிலே அதான். அநேகருக்கு அவங்க செல் நம்பரே தெரியாது. ஒரு தாளில் எழுதி வச்சிருப்பாங்க, டக்கு நின்று பாருங்க ஐயா. அல்லேலூயா. நான் நம்ம நம்பர் ஏன் ஞாபகத்து இருக்குன்னா, நான் அடிக்கடி எங்கே போனாலும் என் நம்பரை கேட்கும். அதனால அது டக்குன்னு ஓயாமல் சொல்லி 860 80 66 123 860 80 66 123 இது மனசில் பதிஞ்சிட்டு. வேறு ஜபசி நம்பரோ கிரேசி நம்பரோ இவன் நம்பரோ ஒன்றுமே தெரியாது. ஏன் தெரியாது? செல்லுனா இருக்க. இந்த இதனால தான் நம்மளுக்கு மெமரியாக அவுட் ஆகிட்டு. மெமரியாக அவுட் ஆகிட்டு. கடையத்துலேருந்து வரும்போது டிக்கெட்டு கேட்கான் எந்த ஊருக்கு போகணுன்னு, அதே மறந்து போகுது. உடனே மறந்துடுது. இல்லையா? இதெல்லாம் மறதி. அந்த அம்மா மறதியை திருப்பி கொண்டு வரணும் வேத வசனத்தில் மட்டும்தான் முடியும். அதனால் அந்த அம்மாகிட்ட சொன்னேன், நீங்கள் சுவிசேஷ புஸ்தகத்தை ஒரு அதிகார இடத்தை எடுத்து திருப்பி வாசிங்க. வாசிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வசனம் ஞாபகத்துக்கு வருதா, கொஞ்சம் மெமரி வந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்தால 2 வசனம் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வந்திருக்கா, கொஞ்சம் மெமரி வந்திருக்குன்னா கூட கொஞ்சம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு 4-5 வசனம் வந்துட்டுதா, நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகிடுவேன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆக முடியாது. எல்லாம் உங்களுக்கு தான் பேபி, உனக்கும் தான். நான் அதுக்காண்டி 91 சங்கீதம் கடகடன்னு சொல்லிட்டு எனக்கு மெமரி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. வாசிக்காத அதிகாரத்தை வாசித்து அதுக்குள்ளே மெமரியில் பிரிண்ட் ஆகணும். அதுதான் உங்கள் பாட புஸ்தகத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அல்லேலூயா. ஏதோ ஒன்றுக்கு ஒன்று முத்தம் செய்து கிருபை இருந்ததுன்னா, நீதி இருந்ததுன்னா உனக்கு சமாதானம் இருக்கணும். நீதி ஒரு பாவம் செய்துட்டு நீங்கள் வீட்டில் போய் படுத்துருங்க பார்ப்போம். ஏன்? அனுபவம் பேசுது. அடுத்த வருஷம் 11. ஆமென். இதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? உங்களுக்கு எல்லா காரியத்துக்குள்ள சத்தியம் பூரா பூமியிலேருந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். முளைக்கும்னு என்ன அர்த்தம்? நம்ம ஆசீர்வதிப்பதற்காக. என்ன ஆசீர்வதிப்பதற்காக? ஏம்மா இப்படி போகாத அப்படின்னு நமக்கு சத்தியமே தெரியலைனாலும் வசனம் இல்லை, நம்ம வசனத்தின் சாரத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. எங்கே சொல்லிக் கொடுப்பாரு? பூமியிலன்னா நீங்கள் செய்கிற கிரியைகளில் வெளிப்படும் சத்தியங்கள். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற கிரியைகளில் வெளிப்படும் சத்தியம். அந்த சத்தியம் அல்லேலூயா பூமியிலேருந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் உட்கார்றதுக்கு, பார்க்கறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, அல்லையா பேசுறதுக்கு, நினைப்பதற்கு எல்லாத்துக்குமே சத்தியம் இருக்கிறது. எல்லாத்துக்குமே வசனம் இருக்கிறது போல அதற்கு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை பூமியிலேருந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் சரியானபடி செய்தால் சரியான ஆசீர்வாதமும், தப்பாக செஞ்சா தப்பான ஆசீர்வாதமாக கிடைக்கும், தப்பான அடி கிடைக்கும். அல்லேலூயா. இது எங்கேருந்து கிடைக்கும்? எங்கேருந்து? அது வேதம் என்ன சொல்லுது? நீதி எங்கேருந்து முளைக்கும்? நீதி, நீ சத்தியத்தை தவறும் போது நீதி தாழ பார்க்கும். நன்மைக்கேற்ற நன்மையும் தீமைக்கேற்ற தீமையும் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது கருப்பு சிவப்பு வெள்ளத்தை அமைச்சர் வாத்தியார் எல்லாம் பார்க்குறதே கிடையாது. சரியாக செஞ்சால் சரியா, தவறாக செஞ்சால் தவறு. நீதி எங்கேருந்து வருது? பரலோகத்திலேருந்து, தரத்திலேருந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்லிருக்கு? இவ்வளவு காரியம் உனக்குள்ள நடந்ததுன்னா கர்த்தர் நன்மையாக தந்துக்கிட்டே இருப்பார். சீராகணும், சீராகணும். இப்போ ஒரு சாமுவேல்லாம் மெட்ராஸ் போனது எனக்கு பிடிக்கவே இல்லை. இவங்களுடைய நிலைமை ரொம்ப பலவீனம். இவங்க 2 பேரும் ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணால் தான் தப்பிக்க முடியும். ஆனால் இவங்க ஒரு பக்கம் பிரியும் போது பலவீனம். அல்லேலூயா. ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணணும். நான் எப்போ போகலாம்? இப்போ நல்லா இருக்கும்போது நான் போகலாம். எனக்கு பலவீனமாக இருக்கும்போது 2 பேரும் ஜெபம் பண்ணக்கூடிய கடமையில் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எல்லா காரியமும் கணவனும் மனைவியும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க, நடக்காத காரியம் நடந்துடும். அல்லேலூயா. விவேகமாய் நடந்து பூமியில ஜெயிக்கணும். நான் இப்போ சொல்றது சத்தியம். இப்போ சொல்றது என்னது? வேதம் சொல்லுது, கர்த்தர் நன்மையானைகளை தருவார், நம்முடைய தேசமும் என்ன எழுதிருக்கு? நீ நன்மையான, நான் நன்மையானவைகளை, நாம் எல்லோரும் நன்மையானவை செய்தால் தேசம் எப்படி ஆயிருமா? ரொம்ப பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏதோ இருக்குல்ல, ஒரு இந்திய மேப்பு ஒன்று இருக்குது. பின்னால் ஒரு மனுஷனுடைய படம் வரைஞ்சிருக்கு ஒரே பேப்பரில். இந்த சைடு மேப்பு, இந்த சைடு ஒரு படம் பின்னால். அலெக்ஸ் படம்னே வச்சுக்கிட்டுங்களேன். டக்குன்னு யார் நம்ம தீமேத்தி வந்தான், டக்குன்னு அது பேப்பரை தடப்படான்னு கிழிச்சு தூர போட்டான். இப்போ அந்த மேப்பை சேர்க்கணும். மேப்பை சேர்க்கறது கஷ்டம். அங்கதான் இருக்கு. பின்னால் உள்ள படம் இதான் மீசை, இதான் கண்ணு, இதான் தலை, இதான் வால்னு சேர்த்துடலாம். இதான் பாம்பே, இதான் மத்திய பிரதேஷ், இதான் அப்படி சேர்க்கறது கஷ்டம். கரெக்டாக சொல்லிட்டான். அப்போ நீ சொல்லுங்க, நான் ஒரு ஆள் திருந்தினால் என் வீடு திருந்தும், என் வீட்டில் உள்ளவர்கள் திருந்தினால் என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டால் என் கிராமம் ரட்சிக்கப்படும், என் கிராமம் ரட்சிக்கப்பட்டால் என் மாவட்டம் ரட்சிக்கப்படும், என் மாவட்டம் ரட்சிக்கப்பட்டால் என் தேசம் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இப்போ பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்கி? கொஞ்சம் வெக்கப்பட்டு சொல்லப்படாதா? அல்லேலூயா. என்ன எழுதிருக்கு பாருங்க, அவருடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். நம்முடைய தேசம் எப்போ நமக்கு நன்மையை தரும்போது. அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன இருக்கு? சென்று ஆமென், ஆமென், அவருக்கு முன்னால நீதி போதும், நம்மளை வந்து அடிச்சு விடுதல் நிறுத்தும். அல்லேலூயா. நம்ம நீதியில நடப்பதற்காக நமக்கு பின்னால அவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவர் அடிச்சோடுகளை இப்படிதான் நடக்கணும்னு போதிச்சு வருகிறார். நீதியின் முன்னால நடக்கணும்னு என்ன அர்த்தம்?
நீதியில் நடத்தி, அவர் அடிச்சுவடுகளை நடத்தி நம்ம நீதியில் நடத்துகிறார். எங்கே நம்ம நீதியை தவறிட்டோம்னா அவருடைய அடிச்சுவடுன்னா என்னது? கிரியைகள், வழி, வேற பின்பற்றி வர்றது, அடிச்சுவடு, அவர் நடந்த பாதை நம்மளை நடக்கணும். அவருக்கு நீதி முன்னால் போவோம், அவர் பின்னால் போகிறார். நம்ம அவர் அடிச்சுவடில் நடந்தால் மேலே எழுதியிருக்க காரியம் பூரா நடந்து தேவ மகிமை தேசத்தை நிரப்பிடும். தெருவில் ரொம்ப பேர் நடந்து போகும்போதே பின்னால் காலில் அப்படியே அழிச்சிக்கிட்டே போகிறாங்க. யாரும் மண்ணை அள்ளி சேவன்னு வச்சக்கூடாதுன்னு, யாராவது மண் அள்ளிட்டு போயிடக்கூடாது. எனக்கு இல்லையா, எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அது ஆகவே ஆகாது. நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லையா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நாம் குல தெய்வத்தை நாம் ஜெயிக்காத வரை நீங்கள் செய்வனைக்கு பயப்படுவீங்க. குல தெய்வத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா செய்வனைக்கு பயப்பட மாட்டேங்க. செய்வனை வைக்கிறதெல்லாம் நம்ம கும்பிட்டு வந்த தெய்வத்தை தான் நம்ம பார்க்க திருப்பக்கூடிய வழிமுறைகள் தான் செய்வனைகள். நீங்கள் உங்கள் தெய்வத்தை ஜெயிக்காமல் யாரெல்லாம் இருக்காங்களோ செய்வனைக்கு நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. நீ ஜெயிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்லார், நீ அந்த விக்கிரகத்தை ஜெயிச்சிட்ட, அது அந்த விக்கிரகத்தால் ஒன்றுமே உங்களால் ஒன்று செய்ய முடியாதுன்ட்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை வைப்பார். நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே பயந்துக்கிட்டே கிடைக்கன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு பயந்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அவனுக்கு பயப்பட பயம் தான். அவன் நம்ம மேலே வந்துடுவான்னு பயம், அவன் கால கையை முடக்கிடுவான்னு பயம், யாரோ வேலைப்பாடு பண்ணிட்டாங்கன்னு நினைப்பு வேற, அது வேற. தேவையே இல்லை. நான் இது மாம்ச வைராக்கியத்தில் சொல்லலை. இது சத்தியத்தின் கருத்து என்னன்னா, நீங்கள் ஒரு விக்கிரகத்தை கும்பிட்டுருப்பீங்க, அந்த விக்கிரகத்தை கொண்டு தான் நமக்கு நேராக திருப்ப முடியும். ஆனால் அந்த விக்கிரகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், என் மேலே அது திருப்ப முடியாத அளவுக்கு நான் ஜெயிச்சிட்டேன். அப்போ நம்ம செவினைக்கு பயந்து ஒரு நாள் பிரயோஜனம் இல்லை. ஆமென். நம்ம செய்வனுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நம்ம ஜெயிச்சாச்சு. என் மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கு என் மேலே என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. என்னை தொடுவதற்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. நான் விக்கிரகத்தின் சேனையை முறியடித்திருக்கிறேன். நான் கும்பிட்டு வந்த தெய்வம் என்னை தொடர்வதில்லை. நான் ஜெயித்திருக்கிறேன். அதனால் என் மேலே யார் செய்வனையோ வைப்போ எடுப்போ எதுவுமே செய்ய முடியாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே மட்டுமல்ல, என் பிள்ளைகள் மேல் மட்டுமல்ல, என் வீட்டின் மேலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் ஒருபோதும் செய்வனைகள் என்னை தீண்டுவதும் இல்லை, தொடுவதும் இல்லை. இந்த வைராக்கியமான சொல்லுல விசுவாசத்தின் உறுதி உள்ளே இருந்ததுன்னா நீ எந்த காலத்திலையும் பயப்பட மாட்டேங்க. இதான் காரியம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த சத்தியம் தேசத்தில் தேசம் மாறணும்னா நீங்கள் மாறணும், நீங்கள் மாறணும் உங்கள் வீடு மாறணும், உங்கள் வீடு மாறினா உங்கள் தெரு மாறும், தெரு மாறுனா உங்கள் ஊர் மாறும், ஊர் மாறினா மாவட்டமே மாறும், தேசமே மாறிடும். அதனால் தேசம் மாறணும்னா நீங்கள் சத்தியத்தின் பாதையில் நடந்து மறுரூபமாகி நீதியின் பாதையில் நடந்து உலகம் தரக்கூடாத சமாதானத்தில் நடந்து அல்லையா தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனீங்கன்னா கர்த்தர் மகிமையை வெளியரங்கமாக்கிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும்